நிம்மதியின்றி தவிக்கும் மீனா அவரே சொன்ன தகவல். 90s நடிகைகள்ல இன்னும் ரசிகர்கள் மத்தியில கிரேஸ் குறையாத நடிகைனா அது மீனா தான். தமிழகம் மட்டுமில்லாம ஜப்பான் மற்றும் சீனாவில் இவங்களுக்குன்னு தனி ரசிகர் மன்றம் இப்பவும் இருக்கு. ரஜினிகாந்த், கமல்ஹாசன், பிரபுன்னு எல்லோரோடையும் குழந்தை நட்சத்திரமா நடிச்சதோட அவங்களுக்கே ஹீரோயினா நடிச்சு ஆச்சரியப்படுத்தினாங்க. தமிழ் மட்டுமில்லாம தெலுங்கு, மலையாளம், கன்னடம்னு பல மொழிகள்னு ஆல்ரவுண்டரா இருந்தாங்க. சினிமாவில் பீக்ல இருந்த டைம்லயே வித்யாசாகர் அப்படிங்கிற சாஃப்ட்வேர் இன்ஜினியரை கல்யாணம் பண்ண இவங்களுக்கு நைனிக்கான ஒரு மகளும் இருக்காங்க. எதிர்பாராத விதமா உடல்நலக்குறைவு காரணமா வித்யாசாகர் கடந்த 2022ஆம் ஆண்டு உயிரிழந்தார். இதனால மொத்தமா ஒடிஞ்சு போன மீனா இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா அந்த துக்கத்துல இருந்து மீண்டு வராங்க. அதுக்குள்ள டைவர்ஸ் ஆன நடிகர், முக்கிய அரசியல் புள்ளின்னு பலரோட அவங்கள சேர்த்து வச்சு கிசு பரவுச்சு. பொறுத்து பார்த்து பொங்கி எழுந்து மீனா பேசும்போது எனக்கு 2வது திருமணம்னு பல வதந்திகள் பரவுச்சு. அந்த வதந்திகள் எல்லாம் என்னையும் என் குடும்பத்தையும் ரொம்பவே வேதனைப்படுத்துச்சு. என் மகள் நைனிகா நல்லா வளர்ந்துட்டா, என்னை பத்தி வர வதந்திகளால அவளோட எதிர்காலம் பாதிக்கப்படும். அதனால இந்த மாதிரி தேவையற்ற செய்திகளை தவிர்க்கணும்னு ரொம்பவே மெச்சூர்டா பேசி ஆச்சரியப்படுத்தினாங்க மீனா. ஆக்சுவலி மீனாவுக்கு இப்ப 49 வயசானாலும் ரொம்பவே அழகா, யங்கா, ரொம்ப போல்டான அம்மாவா வலம் வர்றது அனைத்து பெண்களுக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கிறது குறிப்பிடத்தக்கது.